பெரம்பலூரில் நடைபெறும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார். அதற்காக அங்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், முதலமைச்சர் பங்கேற்கின்ற விழா ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? பூங்குழலி பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பாலக்கரை பகுதியில் எம்ஜிஆருடைய இந்த நூற்றாண்டு விழாவுக்கான அரசு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அந்த பயனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழா மிகப்பெரிய அளவு பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இன்று காலை இதற்கு முன்னதாக, அதாவது இந்த விழா நடைபெறும் அருகே எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்பட கண்காட்சியை கடம்பூர் ராஜு அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் இங்க வந்து கொண்டிருக்காங்க. அரசு நிகழ்ச்சி என்றாலும் மிகப்பெரிய அளவில் அவர்கள் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. பேருந்து நிலையம் முழுவதுமே இப்ப தற்பொழுது அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இங்க ஏராளமாக வர துவங்கியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 28 துறைகளுடைய அந்த நலத்திட்ட உதவிகள், அதாவது பயனாளிகள் கிட்டத்தட்ட 9102 பயனாளிகளும் 94 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்களும் இந்த அடிக்கல் நாட்டு விழா மற்றும் ஏற்கனவே திட்டத்தை அதற்கான ஏற்கனவே அறிவித்த திட்டங்களுக்காக உள்ள அனைத்துமே இப்ப நலத்திட்ட உதவிகளும் வழங்க இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விழா மேடைக்கு வர இருக்காங்க. தற்பொழுது இன்னிசை நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னதாக போலீஸ் பாதுகாப்பு என்பது அதிக அளவில் போடப்பட்டுள்ளது. விழா மேடையிலே இப்ப தற்போது கலை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் பெரம்பலூரில் அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசுவார் என்ற ஒரு தகவலும் இருந்தது. அப்படி சந்தித்தாரா? இன்று காலை திருச்சியில விமானம் மூலம் இந்த பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த அரசு விழாவுக்கு, எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்காக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அவர்கள் வந்தாங்க. அங்கே மிக பிரமாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அமைச்சர்கள் ஒரு சிலர் மட்டுமே அங்க உடன் வந்திருந்தாங்க. இங்க அமைச்சர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்காங்க. இந்த பெரம்பலூரை பொறுத்தளவு ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மருதராஜா அவர்கள் பன்னீர்செல்வம் அணியில அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கார். இந்நிலையில இங்கு முன்னிலைப்படுத்துவதற்காக வைத்திலிங்கம் அவர்களை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க மாநிலங்களவை உறுப்பினரை. தொடர்ந்து இப்ப அனைவருமே ஒரே விடுதியில இருக்காங்க. அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்களுக்குள் திட்டமிட்டபடியான இந்த கலந்து ஆலோசனை என்பது நடைபெறவில்லை. அவர்கள் தனித்தனியாக பேசி வராங்க. மற்றபடி எந்த விதமான முக்கிய முடிவும் எடுத்த போல் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே இப்ப தற்போது வந்துவிட்டார்கள். இன்னும் சற்று நேரத்துல இந்த நிகழ்ச்சி என்பது துவங்கும்.